ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், இந்த எல்லா பொருளும் வந்து பழைய காலத்தில் ஒரு நேம் இருக்கும், இப்போ ஒரு நேம் இருக்கும். பாட்டி வந்து பழைய காலத்து நேம் சொல்லுவாங்க. அது நான் எதுன்னு கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரியும். தெரியுமா? சரி, ஓகே. ஏன்னா நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருளுக்கு வந்து நம்ம நிறைய பேர் வந்து இப்போத்த பேர் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா? பழைய காலத்தில் வந்து வேறு பேர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ என்னால் முடிஞ்சாலும் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். பார்க்கலாம் கனிக்குடி என்ன சொல்கிறாங்க, அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாங்க. குட்டி ஃபஸ்ட்டு ஈஸியான சொல்லுவோம். இது வர இதுக்கு பேர் என்னது? கப்பு. கப்பு. டம்ளர். டம்ளர்னு சொல்லுவாங்க. இன்னொன்று சொல்லுவீங்க இல்லைங்கம்மா? கிளாஸ். சொல்லு. கிளாஸ். டம்ளர். வேற மாதிரி சொல்கிறாங்க. கிளாஸ். அப்போலாம் கிளாஸும்போம், இப்போ வந்து டம்ளர். ஏன் கிளாஸ் தானே சொல்லணும், ஏன் நீங்கள் கிளாஸ்ன்னு சொல்கிறீங்க? கிளாஸ்ன்னு ஏங்கம்மா சொல்கிறோம் நம்ம? அப்போலாம் கிளாஸுன்னு தான். கிளாஸில் குடி குடிமா. கிளாஸில் டீ குடிக்கிறது. கிளாஸில் டீ குடி வைப்பாங்க. வச்சுட்டுமா? குட்டி இதுக்கு பேர் சொம்பு. சொம்பு. அம்மா நாம என்ன சொல்லுவோம்? சொம்பு. அப்பயும் சொம்பு இப்பயும் சொம்பு. குட்டி கரெக்டாக சொல்லிட்டோம். சூப்பர் தங்கம். நெக்ஸ்ட்டு இதுக்கு பேர் என்னது? பிடிச்சி பாரு. இதை வச்சு என்ன பண்ணுவாங்க? பரோட்டா சுடுற கரண்டி மாதிரி இருக்கு. பரோட்டா சுடுற கரண்டி, அப்புறம் தோசை ஊற்றுற கரண்டி. இதுக்கான ஒரு பேர் இருக்கு. இதுக்கு என்ன பேர்? என்ன பேர் பாட்டி? உனக்கு தெரியுமா? அப்போல்லாம் தாருக்கிறதுன்னு சொல்லுவாங்கண்ணே. தாருக்கிறது. தாருக்கிறது. இப்போ வந்து தோசை திருப்பிங்கிறாங்க. அப்போ அந்த காலத்தில் எங்கள் காலத்தில் இது தாருக்கிறது. தார்கிறது. சொல்லு. தார்கிறது. தாருக்கிறது. கருது. தார்கிறது. கருது. தார்கிறது. தார்கிறது. இப்போ தோசை திருப்பி. இது வந்து அயன். இது இரும்பு இல்லைங்களா? ஆமாம், இரும்புல செஞ்சது மெட்டல். குட்டி அடுத்தது வந்து இது இது பேர் என்னது? ஜிலேபி சுடுற கரண்டி. ஜிலேபி சுடுற கரண்டி. இதுக்கான ஒரு பேர் இருக்கு குட்டி. இந்த மாதிரி ஹோல் ஹோலாக இருந்தா அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. சாமி என்ன பேர்? சரி, என்னது பாட்டி? அரிக்கரண்டி. அரிக்கரண்டி. பலகாரம் இப்படி அரிக்கிறோம்ல, கடைச்சட்டின்னு வேகுது. வேகும்போது இப்படி அரிக்கிறோம்ல, ஓகே, அதனால் இதுக்கு அரிக்கரண்டி. உனக்கு வடை சட்டி தெரியுமா சாமி? ஒரு குண்டாவும் பிளேட்டும் மிக்ஸ்டாக இருக்க மாதிரி. ஆமாம் ஆமாம், கரெக்டு. சரி, நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு பேர் என்னது? குண்டா. பெருசாக இருக்கே. பெரிய குண்டா. இது என்னது பாட்டி? பெரிய குண்டா. இது சோறு போனி. சோடு போனி. சோறு போனி. ஏன் அப்படி கூப்பிடுறாங்க? அப்படி தான் இதுக்கு பேர். சோறு போனின்னு தான் பேர். சோடு பொருள் என்னங்கெல்லாம் பண்ணுவோம்மா நம்ம வந்து இதில் பால் வைக்கலாம், அரிசி ஊற வைக்கலாம், எதை வேணும்னாலும் பண்ணிக்கலாம். ஏதாவது இந்த மாதிரி பெரிய பாத்திரம் எடுத்து வரனாவே போய் சோடு போனி எடுத்துவா அப்படிதான் சொல்லுவாங்க. சோடு போனி எடுத்து சாமி அப்படின்னு பால் வைக்கிறதுக்கு போனி எடுத்தா சோறு போனி சோடு போனி எடுத்துவா. மாவளாட்டி வைப்பாங்க. இப்பெல்லாம் மாவட்டி வைக்கிறாங்க. பேர் கொஞ்சம் ஃபன்னியா இருக்கு. ஃபன்னியா இருக்கா? பேர் சொல்லு. சோடு போனி. சோடு போனி. மாவாட்டி வைப்பாங்க, பால் வைக்கலாம். சரி, இது பேரு இதுக்கு பேர் என்னது? தெரியலையே. பாக்ஸ். பாக்ஸ் இல்லை, தெரியல பாட்டி, நீங்களே சொல்லுங்க. இது தூக்கு போனி. தூக்கு போனி. ஆமாம், ரெண்டுமே போனி. தூக்கு போனி. அது வந்து போனி, சோறு போனி. இது தூக்கு போனி. தூக்கிட்டு போகிறோம்ல, அதில் பிடிச்சி பாரு எப்படி ஹேண்டில் பாரு எப்படி இருக்கு. அப்போல்லாம் ஸ்கூலுக்கு போனால் இதில் தான் சாப்பாடு போட்டுட்டு போவாங்க. அம்மியெல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது இதெல்லாம் சாப்பாடு எடுத்து போகலாம். குட்டி கை இப்போ ஹேண்டில் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குல்ல, தூக்குறமா? அப்போ தூக்கு. தூக்கு தூக்கு போனி. சில பேர் என்னது? தூக்கு போனி. தூக்கு போனி. நல்லா இருக்க பேரு. இதுக்கு பேர் பிளேட் இல்லை தட்டு. பிளேட்டு, தட்டு. ஆனா பாட்டி வந்து வேற ஒரு பேர் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவீங்க? வட்டல். சோறு திங்கிற வட்டல். வட்டலா? ஏன் வட்டல்னு தான் முன்னெல்லாம் அந்த காலத்தில் அதுதான் பேர். வட்டல். 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 வட்டல்ல வந்து சோறு போட்டு சோறுன்னு சொல்லுவோமா, நம்ம சாப்பாடுன்னு சொல்லுவோமா? சோறுன்னு தான் சொல்லுவோம் அப்போலாம். இப்போ இது வந்து வட்டமா இருக்குல்ல, வட்டம்னா என்ன சர்க்கிளா இருக்குல்ல, அதனால வட்டல்னு சொல்றாங்களாமா? வட்டல். சோறு திங்கிற வட்டல். வட்டமா இருக்கு பாரு. வட்டம்னா சர்க்கிள். வட்டம். கரெக்ட். அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதனால தான் வட்டல்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல.
சரி இதுக்கு பேர் என்னது? இது நான் பார்த்துருக்கேனே. இதை வச்சு என்ன பண்ணுவாங்க? தேங்காய் வெட்டுவாங்க. எள்ளி வெட்டுவாங்க. எள்ளி தாத்தா தினம் வெட்டி கொடுக்குறாங்கல்ல, எள்ளியில் தான் வெட்டுவாங்க. ஆமாம், இதுக்கு வேணா ஒரு பேர் இருக்கு குட்டி. என்ன பேரா இருக்கும்? எதை கெஸ் பண்ண முடியுது அவனால? இளநீர் நைஃப். இளநீர் நைஃப். இல்லை சாமி, இது கொடுவா. கொடுவா? கொடுவாள். மரம் வெட்டலாம், இளநீ வெட்டலாம், தேங்காய் உடைக்கலாம், ஓ எல்லாம் பண்ணலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆமாம், இந்த மரத்தை தென்னை மரத்தை கூட வெட்டலாம். பேர் சொல்ல? கொடுவா. 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 கொடுவாவா? கொடுவாள். கொடுவா. 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 இங்கே பேர் அதில் ஒரு மினி வெர்ஷனு. இதுக்கு பேர் என்னது? சின்ன கொடுவா. சின்ன கொடுவா. அருவா. அருவா. அருவான்னா நெல் இருக்கலாம், இப்படி பிடிச்சிப்பாங்க. இப்படி நெல் இருக்கலாம், தட்டு இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஓகே. இதுக்கு பேர் என்ன சாமி? அருவா. அருவாள். அருவாள். ஆமாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு பேர் என்னது? குண்டா. குண்டா. கோல்டன் குண்டா. கோல்டன் குண்டா. ஓ பார்த்து என்னது பாட்டி? தேக்ஸா. தேசாலம்மா சருவல்ல? ஆஹா, தேசாவா? ஆமாம். பொங்கல் வைக்கிற தேசம். ஆமாம், பொங்கல் வைக்கிற தேக்ஸா. ஓ இந்த தேசால வந்து பொங்கல் வைப்பாங்க. கணேசுக்கு மொட்டை அடிக்கும்போது வச்ச மாதிரி அதுதான் சருவம். இன்னும் கொஞ்சம் வேற கலர் குண்டா குண்டா இருக்கும். அது சருவம், இது தேக்ஸா. சின்ன பொங்கல்லாம் வைக்கிறதா வைப்பாங்க. வெள்ளை பொங்கல் வைப்பாங்களாங்க. இது தேக்ஸா. குட்டி நம்ம இன்னைக்கு அடுப்பு கல்லு வச்சு அடுப்பு கூட்டணும்ல, அந்த மாதிரி அடுப்பு கூட்டி இந்த தேசால பொங்கல் வைக்கிறோம். பொங்கல் வைப்பாங்க. கோயிலுக்குலாம் போனா பொங்கல் இதுதான் வைப்பாங்க. இது பேர் என்னது? தேசா. தேசா. வெரி குட். இதுக்கு பேர் என்னது? பெரிய டம்ளர். படி. ஏன் படின்னு சொல்லுவாங்க? இது வந்து அளக்கிறது. அப்பெல்லாம் மெஷரிங் கப் இருக்குல்ல குட்டி, பெரிய மெஷரிங் கப். இப்பெல்லாம் டம்ளர்ல அளந்து போட்டு சோறாக்குறாங்க. அப்போ படியில் தான் அளந்து போடுவாங்க. 2 புடி, 1.5 புடி, 1.25 புடி, 2 புடி, 3 புடி. அரிசி அளந்து போட்டு ஆக்குவாங்க, சோளம் அளந்து போட்டு ஆக்குவாங்க, இடித்து ஆக்குவாங்க. அதுதான் இந்த படி. நம்ம வந்து மெஷரிங் கப் சொல்றோம்ல, அளவு இவ்வளோ அளவு வேணும்ன்ற மாதிரி வந்து இந்த மாதிரி தான் மெஷரிங் கப்பா சோ சொல்லுவாங்க. அப்ப வந்து இதான் யூஸ் பண்ணாங்க மெஷரிங். ஆமா. அப்போ இதுதான் இதுக்கு பேர் என்னது? படி. 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 வெரி குட். இந்த படிக்கிறது இல்ல, ஆ மெஷரிங் படி. ஓகே. இதுக்கு பேர் என்னது? கூடை. கூடை. இது அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னது பாட்டி? பொட்டுக்கூடை. பொட்டுக்கூடை. அது க்ளோஸா தான் வந்த. க்ளோஸ் ஆனது. நான் பாதி சொல்றேன், பாதி கரெக்ட். இது பொட்டுக்கூடை. பொட்டுக்கூடை. கடலக்காய் பொறிக்க போகலாம், கடலக்காய் பொறுங்கினாக்கா கடலக்காய் பொறிக்கலாம். அப்புறம் இப்போ ஏதாச்சும் விதைக்கிறதுனா இந்த பொட்டுக்கூடையிலலாம் நிறைய கொட்டிக்கிட்டு அள்ளி அள்ளி இப்படி விதைச்சிக்கிட்டு போகணும். ஓ அதுதான் இது வந்து இதுல இருக்கிறது வந்து மண்ணா? சாணி. சாணி போட்டு வச்சிருக்கணும். சாணி, மாட்டோட சாணி இருக்குல்ல, அதை வந்து இது பண்ணி வச்சிருப்பாங்க. இதுமா? இது இல்லை. சரி, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அது ஒண்ணுக்குள்ள தொட்டு பாரு, காஞ்சிருக்கும். ஸ்மெல் அடிக்காது. நீங்க ஒன்றும் ஸ்மெல் அடிக்காது. பெரிய பொட்டுக்கூடை. இது கூடை, பட்டணத்து கூடை. பட்டணத்து கூடை. இதில் வந்து அந்த காலத்துல எல்லாம் மோர் கொண்டு போவாங்க. அப்போல்லாம் எருமை மாடு இருக்கும், தயிர் சிலுப்பி எல்லாம் சொப்பில் நிறையா சொப்பில் ஊற்றி வச்சு அது மேலே ஒரு சொப்பை ஊற்றி நல்லா உயரம் துணி போட்டு மூடி இப்படி தலையில் வச்சுக்கிட்டு மோர் கொண்டு போவாங்க டவுனுக்கு. டவுன் என்ன தெரியுமா குட்டி? சிட்டின்னு நம்ம சொல்றோம்ல, அது வந்து டவுன்னு சொல்லுவாங்க. டவுனுக்கு போயிட்டு இருந்தாங்க. இப்படி மோர் கூட இப்படி தலையில் வச்சுக்கிட்டு கொண்டு போய் விடுவோம். வலிக்காத தலை. ஒரு சாரி வந்து தலையில வலிக்காம இருக்கிறதுக்கு சூப்பரா பண்ணிட்டாங்கடா பாட்டி. இப்படி வச்சு மோர் கொண்டு போவாங்க. கொண்டு போய் டவுனில் ஊடா ஊற்றிட்டு வருவாங்க. அப்போல்லாம் எவ்வளோக்கு 6 காசு 3 காசு இப்படி கொண்டு போவாங்க. 6 காசு 3 காசு 1 சென்ட் 2 சென்ட் அந்த மாதிரி சொல்றாங்க. அதோட ஊடா இறக்கி வச்சு அது வந்து குண்டா எடுத்துட்டு வாங்குவாங்க. இது மோர் ஊற்றுவாங்க. ஓகே.
குட்டி அடுத்து இதுக்கு பேர் என்னது? புடிச்சு பாரு. இது பிளேட் மாதிரி தான் இருக்கு. பெருசா இருக்கு. இது வந்து வட்டல் இல்ல பெரிய வட்டல். தாம்பாளம். தாம்பாளம்னா அப்பெல்லாம் போனியில் தண்ணி ஊற்றி வைப்பாங்க. இப்போதான் தொட்டி கிட்டி அது இதுன்னு வந்துடுது. அப்போ போனியில் தண்ணி ஊற்றி வைப்பாங்க. தண்ணி ஊற்றி வச்சு போனி இப்படி வச்சு மூடுவாங்க. ஸோ இது வந்து சும்மா மூடுறதுக்கு தாம்பாளம். இது வந்து இன்னொன்று யூஸ் பண்ணுவாங்க குட்டி. இப்போ கல்யாணத்துக்குலாம் போறோம்னு வச்சுக்கோ, சீர் பிளேட்னு செட் பண்ணுவாங்கல்ல, அதுல இந்த தேங்காய் பழம் எல்லாம் வச்சு கரெக்ட் ஆரிய நோம்பி போட்டால் இதில் எல்லாம் மாவுளுக்கு வச்சு தேங்காய் பழம் வச்சு கொழுப்பில் அப்படி வச்சு எடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி வச்சு நடந்து போறதே அழகா இருக்கும் தெரியுமா பாக்குறதுக்கு. ஆனா இது தாம்பலம்னு சொல்றோம் இல்ல, பாட்டு நம்மளாம் சொல்றோம் இல்லையா. இன்னொரு ஒரு சைடு வந்து பராத்தும்பாங்க. பராத்துன்னு சொல்லுவாங்க. சரி அடுத்து இது பாரு. இது பேர் என்ன தெரியுதா? பிடிச்சி பாரு. இது நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இதை வச்சு என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் லைக் மண்ணு தோண்டுவாங்க. புல்லு வெட்டுவாங்க. கரெக்ட். இதுக்கு பேர் வந்து என்னன்னு தெரியுமா உனக்கு? சொல்லுங்க பாட்டேன். களைக்கொத்து. களை வெட்டுவாங்க. கடலக்காடு கடலப்பூர் போட்டாங்கல்ல, அது இவ்வளோ ஒரு செடி வந்த உடனே இப்படி களை வெட்டுவாங்க. இப்படி களை வெட்டுவாங்க. கொத்து. அதுக்கு தான் களை கொத்து. அந்த மண்ணில் கொத்துறீங்க. அதுக்கு பேர் களை கொத்து. சூப்பர் கனி. இங்க பாரு. இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு. இது வந்து லைக் லைக் அது மாதிரி மண்ணு வெட்டுறது மட்டும் தான் நினைக்கிறேன். இது ஒரு கலக்கொத்து. மம்முட்டினா வந்து வயல் இருக்குது. இந்த வயல் இருக்குது. வயலை சுற்றி ஓரமாரமெல்லாம் அப்படி வெட்டிக்கிட்டு வரணும். ஆமாம், ஓரமெல்லாம் சுற்றி வெட்டிக்கிட்டு வரணும். அப்புறம் தேங்காய் உரிக்க ஆகும். இப்போ வெங்காயம் நட்டு இருக்குதுல்ல அம்மியே, வெங்காய காட்டுக்கு தண்ணி கட்டணும்ல, தண்ணி எடுத்து விட்டு இது நல்லா கொச்சு விட்டு எடுத்து கட்டணும். இது என்னன்னா இப்போ நம்ம வந்து ட்ரிப் இரிகேஷன் போட்டு தண்ணி நம்ம விட்டுறது இல்லை, தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இது வந்து அந்த ட்ரிப் இரிகேஷனுக்கு வந்து ட்ரிப் இரிகேஷனுக்கு இல்லை. இப்போ மோடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, குட்டி லேண்டுனா நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம் தண்ணி விட்டுட்டு. ரொம்ப பெரிய லேண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, பைப்பு பிடிச்சி எல்லாருமே தண்ணி விட முடியுமா? முடியாதுல்ல. ஸோ அதுக்கான ஒரு வே வந்து கிரியேட் பண்ணுவாங்க. வே கிரியேட் பண்ணி அது ஒரு லைனும் வந்து போகிறதுக்கான வே கிரியேட் பண்ணுவாங்க. அந்த வே கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த மம்முட்டியில் தான் யூஸ் பண்ணுவாங்க. மம்முட்டியில் வெட்டி விட்டு ஒரு இடத்த பிளாக் பண்ணுவாங்க, ஒரு இடத்துல தண்ணி விடுவாங்க. அந்த தண்ணி ஃபுல் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்த பிளாக் பண்ணிட்டு அடுத்த இடத்த ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி. இது பாரு, இதை பார்த்துருக்கியா நீ? பார்த்தது இல்லையா? வியர்டா இருக்கா? இதுக்கு என்ன பேரா இருக்கும்? அருமாமனை. இதில் தான் நாங்கள்லாம் காய் அறிவோம். இப்போ அம்மாலாம் கத்தியில் அறிகிறாங்க. இதில் அறியறது, இதில் தேங்காய் தருவோம். இது மேலே பாரு ஷார்ப்பாக இருக்கும். இதில் தேங்காய் தருவிக்குவோம், இதில் காய் அறிவோம். அருமாமனை. அறுக்கிறதுன்னு வருது. ச்சே கனி, கிரேட் கனி. இதுக்கு பேர் என்னது? போர்வை இல்ல துண்டு. இல்ல போர்வை பெருசான. இதுக்கு வந்து ப்ராப்பரா ஒரு நேம் இருக்குது. எனக்கு தெரியல, சொல்லுங்க பாட்டி. இது வந்து ஜமக்காலம். கட்டலுக்கு விரிச்சு போடுறோம்ல. ஆமா. இப்போதான் மெத்த பெட்டுக்கிட்டலாம் இப்போதான். அப்போ வந்து கட்டல் தான். கட்டலில் இதை விரிச்சு போட்டு படுத்துக்குவோம். ஏன்னா அந்த கட்டலுக்கு மட்டும் தான். ஆமா, கட்டலுக்கு மட்டும்தான், போச்சுக்க மாட்டோம். கட்டில் வந்து கயித்துல கட்டுறாங்க இல்லையா, அது முதுகு அழுந்தோம். இது வந்து கொஞ்சம் திக்கா இருக்கு பாரு, திக்கா இருக்கிறதுக்காக போட்டுக்கிறாங்க. இது வந்து அதுக்கு மட்டும் யூஸ் பண்றது இல்ல. இப்ப கல்யாண வீட்டுலாம் போறான்னு வச்சுப்பேன், ஜமக்காலத்தை விரிச்சு விடுங்க, உரம்பரை வந்துட்டாங்க, ஜமக்காலத்தை விரிச்சு விடுங்கம்பாங்க. ஏன்னா இந்த உரம்பரை வந்தாவே இது ஒரு ஹைஃபையான ஒரு கிளாத் மாதிரி. ஜமக்காலத்தை விரிச்சு விட்டுதான் அந்த பிளேட்ஸ் வைக்கிறது, அப்புறம் வந்து எல்லாரும் உட்காருறது எல்லாமே இதுல தான் உட்காருவாங்க. இப்போ வந்து ஜமக்கால் எல்லாம் யாரும் விரிச்சு விடுறது இல்லை. பட் முன்னாடிலாம் வந்து ஜமக்கால் இந்த மாதிரி இந்த கலர்ல தான் இருக்கும். ஜமக்கால்னாவே இந்த மாதிரி மல்டி கலர்ல தான் இருக்கும். பார்க்க எப்படி இருக்கு? இது பாரு, இது பாரு. இது சாணில காஞ்சிருச்சுக்க நீ. இட்ஸ் ஓகே. சாணி இல்ல தானே முதல்ல? சாணி இல்ல, மண்ணு. நம்ப மாட்டேன். இது என்ன? வெயிட், அந்த விளக்குமார் கூட்டுறதுக்கு ஒரு இது இருக்குல்ல, அது நினைக்கிறேன். இது முறம் உடைக்கிறது. உடைச்சி
கம்மஞ்சோறு சோளச்சோறுலாம் ஆக்கிறோம்ல, ம் அதுக்கு வந்து இதில் புடைச்சி ஆக்குவாங்க. அப்போல்லாம் இடித்து ம் அதில் வந்து இடிக்கணும், இதில் வந்து புடைக்கணும். ம் செக்கல், அந்த செக்கல் இருக்குதுல்ல, அம்மி கொழுப்பு பட்டுறாங்கல்ல, செக்கல் நான் காமிக்கிறோம். செக்கல் எனக்கு அதில் வந்து இடித்து ம் இதில் தோண்டி புடைச்சி அப்புறம் தான் சோறாக்கணும். ஓ ஸோ இது இல்லாமல் ஆக்க முடியாது. இது புடைக்காத எப்படி ஆக்கிறது? ஓகே. அதில் இடிக்கணும், இதில் புடைக்கணும். புடைக்கிறது என்னன்னா குட்டி, இப்போ வந்து ஒரு சீடு இருக்குன்னு வச்சுக்கோ, சீடுக்கு மேலே அந்த ஒரு லேயர் இருக்கணும், ஒரு லேயர் இருக்கணும். நான் பார்த்துக்கிறேன் எப்படி. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த வெயிட்லெஸ்ஸாக இருக்க லேயர்லாம் கீழே விழுந்துரும். அந்த வெயிட்டாக இருக்கிறதுலாம் பின்னாடி தங்கிக்கும். அதை வந்து புடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இது பாரு, இதுக்கு பேர் என்ன? பானை. 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 பானை வந்து ப்ரௌன் கலராக இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரௌன் அண்ட் பிளாக் கலராக. அப்போ இது கோல்டன் பானை. கோல்டு. என்னது பாட்டி? இது குடங்கண்ணு, குடம். குடம்னா பித்தாளை குடம். பித்தாளை இது பிராஸ். பித்தாளையில குடம். பிராஸ். ஓ குடம். இதுக்குள்ள என்ன? இது தண்ணி எடுக்கணும். தண்ணி எடுக்க இக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு 2வது தலைமையில வச்சுக்கிட்டு இதை எடுத்து இக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்போ தான் பைப்பு அங்கேயும் இங்கேயும் போடுறாங்க. அப்போல்லாம் கெடுத்துட்டு போய் தான் தண்ணி கொண்டாடும். இங்கேருந்து கல்யாண மண்டபத்தோட இன்னும் தூரமாக கூட போய் கொண்டாடும். எதுக்குன்னா நம்ம கொஞ்சம் வெல் பார்த்தோம்னா அதை விட தூரமாக போய் கூட தலையில் 2வது வச்சுக்கிட்டு குடத்தை எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு கொண்டாடணும். அப்போ இதுக்குள்ள தண்ணி ஃபில் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரணும். ஆமாம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ள பைப் இருக்குல்ல, அப்பெல்லாம் பைப்பே இருக்காது. வெறும் இந்த மாதிரி குடத்துல தண்ணி ஃபில் பண்ணி தான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அடுத்து இங்கே பாரு, இது என்னன்னு தெரியுதா? குச்சி. குச்சி. பெரிய பெரிய குச்சி. உலக்கை. உலக்கை. உலக்கை வந்து நெல் குத்துவாங்க. அப்போல்லாம் இப்போ தான் மிஷினில் அரிசி எடுக்கிறாங்க. அப்போல்லாம் நெல் வந்து இந்த மாதிரி செக்கலில் குத்துவாங்க. செக்கல் காமிக்கிறேன். இதை முடிச்சதுக்கப்புறம் செக்கல் போய் பார்க்கலாம். அந்த செக்கலில் குத்துவாங்க. இல்லைன்னா மர உரல்னு இருக்கும். அதில் வந்து இந்த நெல்லை குத்தி புடைச்சி மறுபடியும் போட்டு ஒரு சீட்டி மறுக்கிட்டு மறுபடியும் ஒரு சீட்டி தான் சோறாக்கணும். அப்போல்லாம் குத்தி தான் சோறாக்குவாங்க. இந்த உலக்கையில் தான் குத்தி சோறாக்குவாங்க அரிசியே. இப்படி ஆமாம். இப்படி பண்ணி. ஆமாம், இப்படி பண்ணி வெயிட்டாக இருக்குமா நான் பிடிச்சிக்கிறேன். ஆமாம். இங்கே பாரு குட்டி வச்சு இப்படி இப்படின்னு குத்துவாங்க. குத்த மிக்சியில் அரைக்கிற மாதிரி 2 உடஞ்சிரும். ஆமாம். தவிடு மேலே வந்து அரிசி உடையாது. அரிசி இது மேலே இருக்கிற அந்த இது மட்டும் லேயர் மட்டும் வெளியே வந்துடும். அப்புறம் அது வந்து ரைஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், அந்த மாதிரி. இது பேர் என்னது? உலக்கை. ஓகே. சரி, நம்ம ஒரு தடவை ரீகாலிக் பண்ணுவோமா? ஓகே. இது அதுக்கு கூட இன்னொன்று இருக்கு. ஐயோ, இதுக்கு பேர் என்னன்னு தெரியுதா? விளக்குமார். எனக்கு தெரியும். விளக்குமார். சூப்பர் கனி. இந்த விளக்குமார் எதுல பண்ணுவாங்க உனக்கு தெரியுமா? புரியல. இந்த விளக்குமாறு எதுல பண்ணிருக்காங்க? இது எப்படி வந்தது? எதுல இருந்து வந்திருக்கு? குச்சில இருந்து. இந்த குச்சி ஏது? அந்த பாம் ட்ரீல இருந்து. எந்த பாம் ட்ரீ? அந்த பாம் ட்ரீ. இது பாம் ட்ரீ இல்ல, இது என்ன ட்ரீ? தென்னை மரம். தென்னை மட்டை இருந்து. தென்னை மட்டையில இங்க பாருங்க, லைனா ஒரு சோவை மாதிரி இருக்குதுல்ல குட்டி, அந்த சோவையில் இருக்கிற அந்த க்ரீனை மட்டும் எடுத்துட்டு அந்த குச்சை மட்டும் கலெக்ட் பண்ணி அந்த குச்சி வந்து நிறைய சேர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டி வச்சுருவாங்க. இப்படி கட்டி வச்சிட்டோம்னா இது வந்து சீமாருன்னு சொல்லுவாங்க. நீ விளக்குமாருன்னு சொல்றீல்ல, வீடு கூட்டுறது வந்து விளக்குமாருன்னு சொல்லுவாங்க. எல்லாமே சொல்லுவாங்க. ரெண்டு ஒரே கூட்டுற மாதிரி, வாசு கூட்டுற மாதிரி. வாசு கூட்டுற வீடு கூட்டுறது வந்து வீடு கூட்டுற மாதிரிம்பாங்க, வாசு கூட்டுற மாதிரிம்பாங்க, சீமாருன்னு சொல்லுவாங்க. எல்லாமே கூட்டுறதுதான். எல்லாமே கூட்டுறது தான். இது எல்லாமே கூட்டுறதுக்கு மட்டும்தான். சரி, நம்ம ஒரு ரீக்ளைட் பண்ணி பார்ப்போமா என்னெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீன்ட்டு. சரி, இதுக்கு பேர் என்னது? ட்ரை பண்ண, சும்மா ட்ரை பண்ண. ஆமாங்க, வந்து உட்காந்துக்குமா. இதுக்கு குடம். குடம். ஓகே, இதுக்கு பேர் என்னது? குடம். திரும்ப எடுத்துக்கோங்க குட்டி. இதுக்கு பேர் என்ன? ஜமக்காலா. வெரி குட், சூப்பர் டி தங்கம். இது நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு பேரு அந்த வாட்டர் பண்றது. ஆமா, அந்த வாய்க்கால் கட்டுறது இருக்கிறது தான். மம்முட்டி. ஓகே. இதுக்கு பேர் சாமி? நீ கூட சமையே. அருவாமனை. சூப்பர், அருவாமனை. இதுக்கு பேர் என்ன தங்கம்? நீ கூட சொல்லிட்டு இருந்தே, இதுக்கு பேரு களைக்குத்து.
கலக்குத்து. ஓகே. இதுக்கு பேர் என்னது? இது மறந்துட்டேனே. தாம்பரம். தாம்பரம். தாம்பரம் இல்ல, தாம்பாளம். தாம்பாளம். ஓகே. சரி, இதுக்கு பேரு தலையில வச்சுட்டு வருவாங்க. தலையில வச்சுட்டு வருவாங்க. கரெக்ட். பட்டணத்துக்கு உடை. பட்டணத்துக்கு உடை. சூப்பர் குட்டி. அடுத்து இதுக்கு சாமி? இது கூடையில தான் எண்ட் ஆகும். பொட்டுக்கூடை. 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 இதுக்கு பேர் என்ன? மரம். மரம். சூப்பர் சூப்பர். மரம். இது சோடு போடி. சூப்பர் தங்கம். தூக்கு போனி. தூக்குவாங்க. சூப்பர் சூப்பர்டா. படி. சூப்பர். இது பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் வைப்பாங்க. கரெக்ட். அம்மா பொங்கல் வைப்பாங்க. தேக்ஸா. பொங்கல் வைக்கிறது. தேக்ஸா. தேசா. அதேதான். சூப்பர் குட்டி. இதுக்கு டம்ளர். பாட்டி ஒன்று சொல்லுவாங்களே, கிளாஸ். 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 சொம்பு. சொம்பு. அருவாள். அருவல் இல்ல, கொடுவா. 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 இதுக்கு பேர் என்ன? இப்பதானே சொன்னேன். அருவா. அருவா. அருவானா அறுக்கிறது. ஓகே. கொடுவா வந்து வெட்டுறது. இதுக்கு பேரு அரிக்கரண்டி. அரிக்கரண்டி. ஓகே. ஓகே. இதுக்கு பேர் சொன்ன? பரத்து. பராத்து வந்து தாம்பூலத்தை வந்து பராத்தும்பாங்க. இது வந்து தோசை திருப்புற கரண்டி இருக்குல்ல, இது பேர் தோசை திருப்பின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் இருக்கு, தார்கருது. தார்கருது. சூப்பர் குட்டி. இதுல உனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு? எந்த பேர் ஈஸியா இருக்கு? படி. படி. அப்புறம் வேற சொம்பு. படி, சொம்பு. நம்ம இந்த செக்குல அன்னைக்குள்ள பார்த்து ஒரு மாட்டி இருக்குல்ல. சரி, பாட்டிக்கு தேங்க்ஸ் சொன்னியா? தேங்க்யூ பாட்டி. சரி சரி. பாட்டி இது என்ன பேரு? ஆட்டுக்கல்லுன்னு. ஆட்டுக்கல். ஆட்டலாம், அரிசி ஆட்டலாம், மாவு ஆட்டலாம், மாவு ஆட்டலாம், சட்னி ஆட்டலாம், கொண்டு பருப்பு ஆட்டலாம், வடைக்கு பலகாரம் விடுறதுக்கு ஆட்டலாம், எல்லாத்துக்கும் உதவும். கூட இந்த ஆட்டுக்களுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, செக்கண்டு. செக்கண்டு. ஓகே. இதில் வந்து கொள்ளு சட்னி, அப்புறம் அந்த கொத்தமல்லி சட்னிலாம் கூட அரைப்பாங்க. அது நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்மாயெல்லாம் கொத்தமல்லி சட்னி அரைச்சிட்டு சட்னி கப்பில் அள்ளிட்டு கூட்டி சுட சுட சாதத்தை வந்து இந்த செக்கில் போட்டு பிசைஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா சட்னி அங்கங்கே ஒட்டியிருக்கும்ல, அதை சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாமி. செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு நாளைக்கு அந்த மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்லாமா? ஓகே தங்கம். பாட்டி இது என்னது? அது அம்மிக்கு அரைக்கிறதுக்கு அம்மி. ஓ, எப்படி மிளகா அரைக்கலாம், மஞ்சள் அரைக்கலாம். அப்போல்லாம் மஞ்சள் அரைச்சி தான் குழம்பு வைப்பாங்க அந்த காலத்தில். இப்படி. ஆமாம். ரசத்துக்கு சீரக மிளகாலாம் இதில் தான் நுணுக்குவாங்க சாமி. சீரக மிளகு நுணுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அது வந்து நீ ரோல் பண்ணி பாரு எப்படி இருக்குன்ட்டு. அம்மி ரெண்டு கையும் ரெண்டு கார்னரில் பிடிச்சிப்பாங்க. உனக்கு பின்னாடி ஒன்று இருக்கு பாரு தங்கம், அது என்னன்னு தெரியுமா? ஓ, சின்ன அம்மி மாதிரி. சின்ன அம்மி, சுண்டுவார அம்மி. சுண்டுவார அம்மினா குழந்தையா இருந்தே இல்லை அப்போனா அதுக்கு வந்து தலைக்கு தேய்க்கிறதுக்கு எல்லாம் அரைப்பு அது இதெல்லாம் அரைச்சி தலைக்கு தேய்ச்சி ஊற்றுவாங்க. வந்து குழந்தைங்களுக்கு சுண்டுவாரம்னு அது ஒன்று அரைச்சி ஊற்றுவாங்க. அதுக்கு பேர் தான் சுண்டுவாரம். பாட்டி இது வந்து சும்மா இப்படி பண்ணுவாங்க. இது வந்து அந்த காலத்தில் சோளச்சோறு, கம்மஞ்சோறு, தெனஞ்சோறு இதெல்லாம் ஆக்குவாங்க. அதுக்கு வந்து இதில் இடிச்சு அந்த முறம் இருந்ததுல அதில் புடைச்சி அப்புறம் தான் ஜோராகும். இதில் தான் இடிப்போம். குட்டி எப்படி தெரியுமா அடிப்பாங்க? அங்கே பாரு, நீ பண்ணு. அது ரெண்டு பேர் நின்றுக்குவாங்க, இந்த ஆண்டு ஒருத்தர் அந்த ஆண்டு ஒருத்தர், ரெண்டு உலக்கையில் இடிப்பாங்க. கண்ணு மாத்தொலக்கு போட்டு இடிப்பாங்க. நல்லா இருக்கா குட்டி? வித்தியாசமாக இருக்க பேர். நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டியா? நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ பாட்டி. சரி, சரிங்கம்மா, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. சூப்பராக கன்னிக்குட்டிக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாமா சாமி? நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாமா? எல்லாத்துக்கும் பாய் சொல்லிடுறீங்களா? பாய். பாய்ங்கம்மா. பாய்.